சுமந்த், இங்க பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி குறைவான இடங்களில் போட்டியிடுறது பலவீனமா பார்க்கப்படுகிறதா? கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை எல்லாம் கொடுத்துட்டு அந்த வெற்றி கூட்டணிக்கான வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இருக்கிறதா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் ஒரே குறிக்கோள். அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரே ஒரு குறிக்கோள் அதுதான். சரி. சோ இப்போ உட்கார்ந்துகிட்டு நாங்க அதிகமா போட்டியிடுறோம், நீங்க அதிகமா போட்டியிடுறோம்னாக்கா இந்தியா கூட்டணியே இருக்காது. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் இப்ப மகாராஷ்டிரால உதாரணத்துக்கு உத்தவ் தாக்கரே சிவசேனாவை விட 4 இடங்கள் குறைவாக, யூபிடி சேனா 21 இடங்களும், காங்கிரஸ் 17 இடங்களில் தான் போட்டியிடுறாங்க. சோ எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் ஓரளவுக்கு சமரசம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அது வேற வழி இல்ல. கட்சி பலவீனம் அடைந்த காரணத்தினால அந்த சமரசம்ங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சிக்கு. அதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. குறைந்தது ஒரு 300-350 இடங்களில் ஒரு பொது வேட்பாளர் பிஜேபிக்கு அகேன்ஸ்டா நிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதை தாண்டி அதில் வெற்றி கிடைக்குமா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஒரு காமன் கேண்டிடேட்டை நிறுத்தணும் 300 இடங்கள்ல பிஜேபிக்கு அகேன்ஸ்டா. அது கிட்டத்தட்ட சாத்தியமாக நடந்தது. பிஜேபி அதுதான் இந்தியா கூட்டணியினுடைய பலவீனமா பாக்குறாங்க. காங்கிரஸ் குறிப்பா எதிர்க்கட்சிக்கான அந்தஸ்தையே பெறாது. அது மட்டும் இல்ல, ராகுல் காந்தியினுடைய வயதை விட குறைவான இடங்களைத்தான் காங்கிரஸ் பெறும் அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள்லாம் அந்த பலவீனத்தின் அடிப்படையில தான் எழுது. இல்ல, அதாவது காங்கிரசினுடைய குறிக்கோள் இந்த முறை 100 இடங்களில் வெற்றி பெறுவது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 80 இடங்களிலாவது உறுதியாக வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. சோ சென்ற முறை 52 இருந்து இந்த வாட்டி ஒரு 80 இடங்கள், மேபி ஒரு அவுட் சைட் சான்ஸ் 90 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் 90 இடங்கள் வெற்றி பெற்றால் அதே மாதிரி இந்தியா கூட்டணியுடைய மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் அதே சென்டிமெண்ட் பரவிச்சுனாக்க நிச்சயமா பாஜகவுக்கு 272 கிடைப்பது கடினமாகிவிடும். சோ நம்ம பார்க்க வேண்டியது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமாங்கிறது கிடையாது. எவ்வளவு பாஜக 200 வாங்கினா கூட அவங்கதான் ஆட்சி அமைப்பாங்க. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து கிடையாது. மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏனால் ஜனாதிபதி அவங்களதான் அழைப்பாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அவங்களதான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டைம் கொடுப்பாங்க. 2 வாரம் 3 வாரம் 4 வாரம். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது நம்ம யூகிச்சுக்கலாம். பட் நிச்சயமாக இந்த மெஜாரிட்டி வந்தால்தான் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற கருத்தே ஒரு தவறான கருத்து.